ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல 8வது பாடம் நூலகம். அதுல வினாக்களுக்கு விடையளி அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? 1வது கேள்வி பாருங்க. நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை? நூலகத்துக்கு வேறு பெயர் இருக்கு, நம்ம படிச்சோம் இல்லைங்களா பாடத்துல. இங்க கவனிங்க, நூல் நிலையம், புத்தகச்சாலை, 2 பேர் இங்க கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம அதை எழுதிடலாமா? நூல் நிலையம், புத்தகச்சாலை. 2வது கேள்வி, நூலகத்தின் பயன்கள் யாவை? நூலகத்தின் பயன்கள் பாருங்க, இங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க, 5 கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு 2 எழுதிக்கலாம், சரிங்களா? நம் அறிவு வளர்கிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இது 2 எழுதிக்கலாமா? நம்ம இங்க எழுதுங்க, நம் அறிவு வளர்கிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. இது அப்படி எழுதிருங்க. 3வது கேள்வி, நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன உள்ளன? நூலகத்துல பாருங்க, குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் இங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏதாவது 2 எழுதிக்கலாம், சரிங்களா? இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எழுதிக்கலாங்களா? நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது, அது 1 எழுதிக்கலாம். 2வது, வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று போட்டிகள் நடத்தப்படுகின்றன. வாசகர் வட்டத்தை அன்னைக்கு நூலகத்துல குழந்தைகளுக்கு தனியா போட்டியை நடத்துறாங்க இல்லையா? அதனால அது 1 எழுதிக்கலாம். மொத்தம் 2 எழுதிக்கோங்க போதும். 4வது கேள்வி, நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக. நீங்க நூலகத்துக்கு சென்று வந்திருப்பீங்க இல்லையா? இல்லைனாலையும் போயிட்டு வாங்க, ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் நூலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை இங்க ஏதாவது ஒரு 2 லைன் எழுதுங்க. அடுத்தது, சொற்களை உருவாக்குவோமா? சொற்களை உருவாக்கணும் எப்படின்னு பாருங்க. இவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வரி குதிரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. வரி, குதிரை, குதி, திரை, இந்த வாவையும் ரையும் போட்டு வரை, அந்த மாதிரி நிறைய சொல் உருவாக்கி இருக்கிறாங்க. நம்மளும் உருவாக்கலாம் பாருங்க, நமக்கும் தெரியும் இல்லையா? இப்போ திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம உருவாக்கலாம். இந்த முதல் 2 பாருங்க, திரு, சரிங்களா? அது எழுதிக்கலாம். அடுத்தது நெல், இங்க இருக்கு பாருங்க, நெல், திரு நெல், நெல், அது எழுதிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, வேலி, வேலி, அது எழுதுங்க. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்? திரு நெல் வேலி, அது அப்படியே லைனா இருக்கிறதுனால நம்ம அப்படி எழுதிட்டோம். அடுத்தது கவனிங்க, இங்க நெல் இருக்குதுன்னா நே இல், நெல் லி, நெல்லி, அது எழுதலாமா? நெல்லிக்காய் நம்ம சொல்லுவோம்ல, நெல்லி. அடுத்தது வே இல், வேல், வேல், வேல் எழுதிக்கலாம், சரிங்களா? அவ்வளவுதான், எல்லாமே எழுதிட்டோம். அடுத்தது 1 இருக்கு பாருங்க, பனிப்புயல், எழுதலாங்களா? முதல்ல பாருங்க, பனி, அது எழுதிக்கலாமா? பாருங்க, பனி எழுதிக்கோங்க. அடுத்தது புயல், அந்த புயலை எழுதிக்கோங்க. இப்ப பா இல், பல், இது எழுதிக்கலாமா? பா இல், பல். பூ இல், புல், புல் எழுதிக்கலாம். இது ஒரு சொல். மொத்தம் 4 சொல் எழுதியிருக்கோம், சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.